உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன அப்படி பாக்குற? இன்னைக்குதான் உனக்கு என் ஞாபகம் வந்துச்சான்னு கேக்குறியா? என்ன மன்னிச்சிரு. கொஞ்ச நாளா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதான் உன்னை வந்து பார்க்கவே முடியல. சரி, அதை விடு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்கிட்ட நான் நிறைய பேசணும். மாமா புதுசா தொழில் தொடங்க போறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமா முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடிலாம் உன்னை பார்க்க வரும்போது என் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய யாரும் பாத்திரக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுக்கிட்டு பயந்து பயந்து தானே வருவேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. பயம் இல்லாம தைரியமா தாலிய வெளியே போட்டிருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு பாக்குறியா? அதான் அம்மாவுக்கு என் கல்யாண விஷயம் தெரிஞ்சு போச்சே. எந்த வீட்டுக்குள்ள என் மாமா கிட்ட பேச கூட தயங்கி தயங்கி இருந்தனோ அதே வீட்டுக்குள்ள நான் மாமா கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா எவ்வளவு பெரிய மனுஷன். எனக்காக அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நானும் மாமாவும் 100 வருஷம் ஒன்னா சந்தோஷமா அங்க வாழணும். ஆனா அம்மா தான் என்ன மருமகளா ஏத்துக்கவே இல்லை. அது நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. மாமாவை நான் தான் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல. மாமா கிட்ட பழையபடி நல்லபடியா பேசணும். அது மட்டும் நடந்துட்டா நான் உன்னை சுத்தி என் கையால 100 செம்பருத்தி செடிய உனக்கு துணையா நட்டு வைக்கிறேன். என்ன சொல்ற? Welcome, Mr. Radhi. Yeah. Please sit down. ஏற்கனவே நீங்க எனக்கு ஓகே பண்ணியிருக்க இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன், எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் தேவைப்படும், அதை நான் எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறேன்னு கம்ப்ளீட் பட்ஜெட் டீடைல்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. பட்ஜெட் பர்ஃபெக்டாகவும் ஆனஸ்டாகவும் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பட்ஜெட் எக்ஸிக்யூஷன் பிளான் சூப்பராக இருக்கு. பிஸ்னஸ் மேனுக்கான பிரெயின் உங்கள் பட்ஜெட்டில் தெரியுது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா 300 crores நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். மிஸ்டர் ஆதி
நீங்கள் எத்தனை பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 50%-ஆ ஆர் 30%-ஆ? நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த ப்ராஜெக்டில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல மிஸ்டர் ஆதித்யா. கார்ப்பரேட் ஸ்கீம்ல உங்க ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா நீங்க பர்டிகுலர் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது எல்லா கார்ப்பரேட்லயும் உள்ள ப்ரொசீஜர் தானே? யா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ப்ராஜெக்டில் என்னால் 1% கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னோட ப்ராஜெக்ட் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நீங்கள் என் மேலே வச்சு பட்ஜெட் ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்டை க்ளீனாக முடிச்சு கொடுத்துட்றேன். நாங்க உங்களை நம்பி இத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க எங்க கம்பெனியை நம்பி ஒரு 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்களா மிஸ்டர் ஆதித்யா? என்னால் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க முடியும். வேற எந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. இது ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் என்னை நம்பி கொடுங்க. பிஸ்னஸில் நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தையில் இருந்தால் மட்டும் போதாது, ஷூரிட்டி வேணும். அதுக்காகத்தான் கேட்குறோம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். ஆனால் என்னால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எந்த ஷூரிட்டியும் கொடுக்க முடியாது. என்னோட திறமையும் உழைப்பையும் நம்பி கொடுக்கறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன். அப்படியெல்லாம் பண்ண முடியாது மிஸ்டர் ஆதித்யா. நாங்கள் எங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு பதில் சொல்லி ஆகணும். சார் கொஞ்சம் இருங்க. மிஸ்டர் ஆதித்யா, ஒரு 10 மினிட்ஸ் லாபியில் வெயிட் பண்ணுங்க. இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் முடிவு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா, த கிரேட் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட கம்பெனி. அந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட சன்னு தான் இந்த ஆதித்யா. அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பற்றியும் அந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆதித்யா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் தனியாக பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது நல்ல ப்ராஜெக்ட், இதை நம்ம விட்டுற வேண்டாம். அகிலாண்டேஸ்வரி மேடத்தை கான்டாக்ட் பண்ணி நம்ம சியூரிட்டி கேட்போம். அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் அவங்க சன் மேலே கோபமாக இருக்கிறதா சொன்னீங்களே. தனியாக பிரிஞ்சு வந்த சன்னுக்காக அவங்க ஷூரிட்டி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஐம் நந்தினி, அகிலாண்டேஸ்வரியோட பிசினஸ் போட்டியாளர். என் கம்பெனியும் இந்த ப்ராஜெக்டோட காம்படிட்டரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. ஆனா ஆதி வின் பண்ணிட்டார். சரிங்க மேடம், கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் உள்ளே வந்து எங்ககிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதிக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு நீங்க உங்க எல்லாருக்கும் கெட்டது பண்ணிக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆதிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் டேர்ம் சரியில்லை. அதனால அகிலாண்டேஸ்வரி மேடம் கண்டிப்பா ஆதிக்கு ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மேடம். நீங்கள் ஆதி மேலேயும் அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல உள்ள எதிர்ப்புல நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆதிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் நான் எதிரிதான். ஆனா உங்களுக்கு ஃப்ரெண்ட், உங்களுக்கு நல்லதுதான் செய்வேன். உண்மை என்னன்னு இப்பவே அகிலாண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நிரூபிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நந்தினி எதுக்கு கால் பண்றா? அகிலா வேற கால்ல பேசிக்கிட்டு இருக்கா. கால் வெயிட்டிங்ல நான் கால் பண்றது தெரியுமே, அப்படி எதுக்காக அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஹலோ,
So what you... just a minute. எதுக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்க? சாரி. இப்போ என் காலை நான் உன்னை எடுக்க வைக்கிறேன். ஆண்டி, அவாய்ட் பண்ண வேண்டாம். இது ஆதி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அவசியம் நீங்க அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். நான் தான் உன்னை கால் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. யூனியன் விஷயமா இருந்தா கூட மத்தவங்க மூலமா தகவல் சொல்லு. இப்ப என்ன ஆதி பேரை சொல்லி என்ன சீட் பண்ண பாக்குறியா? ஆண்டி, நான் உங்களை சீட் பண்ணல. உங்க சன் ஆதிதான் உங்களை சீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய், யார்கிட்ட யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? பரவாயில்லையா ஆண்டி? இவ்ளோ நடந்தும் ஆதி நீங்க வேண்டாம், உங்க பிசினஸ் வேண்டாம், எனக்கு பார்வதி மட்டும் போதும்னு உங்களை தூக்கி வீசியும் கூட உங்களுக்கு இன்னும் மகன் மேல பாசம் இருக்கும் போல இருக்கே. நிறுத்த. அம்மா பிள்ளைக்கு நடுவுல 1000 இருக்கும். அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ கவலைப்படாத. 1000 மட்டும் இருந்திருந்தா நான் தலையிட மாட்டேன் ஆண்டி. ஆனா 1000 கோடியாச்சே. ஃபாரின் கம்பெனிக்காரன் கிட்ட 1000 கோடிக்கு ஷூரிட்டியா நீங்க மாட்டிக்க போறீங்க. இல்ல இல்ல இல்ல, உங்க மகன் ஆதி உங்களை மாட்ட வைக்க போறாரு. ஏய், என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல ஆண்டி. தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு உங்களை விட்டு பிரிஞ்சு வந்த ஆதி வெளிநாட்டு கம்பெனி கொலாபரேட்ல 1000 கோடி ப்ராஜெக்ட தயார் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் சொல்றதுக்கு தான் இப்ப நீ போன் பண்ணியா? நான் சொல்ல வந்தது இது இல்ல ஆண்டி. ஆதியோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. ஆனா அது அவருடைய கைக்கு கிடைக்கணும்னா ஆதி ஷூரிட்டி கொடுக்கணும். ஆதியால இப்ப 1000 கோடிக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியுமா? ஆனா ஆதி உங்க மகனாச்சே. அதனால உங்களை ஷூரிட்டியா ஏத்துக்கிட்டு ஆதிக்கு அந்த ப்ராஜெக்ட கொடுக்க போறாங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு தூக்கி எரிஞ்ச ஆதிக்கு நீங்க ஷூரிட்டி கொடுக்க போறீங்களா ஆண்டி? அதுவும் 1000 கோடிக்கு. இப்ப நீ எங்க இருந்து பேசுற? இந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் நடக்கிற கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து பேசுறேன். ஆதி கூட இங்கதான் இருக்காரு. போன வை, வர்றேன்.